ஹாய் ஹலோ, இன்றைக்கி டே 3 மூணாரில், அதுவும் நம்ம கல்லாரில் இருக்கும். நான் வந்து மார்னிங்கே ரெடி ஆகிட்டேன். ஆஃப்டர்நூன் ஸ்பெஷல் வந்து பிரியாணி செஞ்சுட்ருக்காங்க. அதுவும் கொடைக்கானல் ஸ்பெஷல், இல்லை வந்து கேரளா ஸ்பெஷல் கூட சொல்லிக்கலாம். டே 3 வந்து ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போகிறது தான் பிளானு. நான் வந்து மார்னிங்கே ரெடி ஆகிட்டேன். பட் வீட்டை விட்டு கிளம்புனது 4 o'clock. ஏன்னா மூணாரில் செம்ம குளிர், எல்லாருமே சுட தண்ணியில் தான் குளிக்கணும். பச்சை தண்ணியில் கை வைக்கவே முடியாது. அதனால் எல்லாருக்குமே வந்து ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. வாங்க இப்போ கொடைக்கானல் ஸ்பெஷல் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய், பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா தென் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதந்த பிறகு பூண்டு, மல்லி இலை தனியாக அரைச்சிருக்காங்க, அப்புறம் இஞ்சி தனியாக அரைச்சிருக்காங்க. இது 2 பேஸ்ட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதந்த பிறகு பட்டை, லவங்கம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கடுத்தது கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் ஆட் பண்ணிடலாம். நாங்கள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனும் ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து வேறு மாதிரி செய்வோம். மசாலாலாம் வந்து சிக்கன் போட்டுட்டு தான் போடுவோம். பட் இவங்க வந்து சீக்கிரமாகவே போட்டுட்டாங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அரிசி போட்டிங்களா? எப்போ போட்டிங்க? இப்போ தான்ப்பா போட்டிருக்கேன். வெந்துருச்சு, தம் போட போகிறோம். அப்படியா? எடுத்துக்கோ. எடுத்துட்டேன். பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. சீரக சம்பா அரிசியில் செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் அதிகமாக சாப்பிடுவேன். பட் சீரக சம்பா ரைஸில் பக்காவாக இருந்தது பிரியாணி. நீங்களும் வந்து இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கூட சிக்கன் தொக்கு செஞ்சுருந்தாங்க. அதுவும் ஆப்டாக இருந்தது அந்த பிரியாணிக்கு. நெக்ஸ்ட்டு நானும் அப்பாவும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வாக்கிங் மாதிரி கிளம்பிட்டோம். அவர் வந்து ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு பொட்டி கடை. இது வந்து மலையாள ஃபிலிம்ஸில் தான் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். எனக்கும் ரொம்ப நாள் பார்க்கணுன்னு ஆசை. கடைசியாக நான் வந்து கல்லாரில் பார்த்துட்டேன். இப்போ வேறு எங்கே போயிட்டுருக்கோம்? அப்பா வந்து ஃபோட்டோஷூட் எடுக்க தான் போயிட்டுருக்கோம். அப்பாவும் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அந்த தேயிலெல்லாம் நின்றுட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு வீடியோவும் எடுத்துட்டோம், ஃபோட்டோ கிளிக்ஸும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நானும் பியோ வந்து கப்பிள் டிஷர்ட் தான் எடுத்திருந்தோம். அதுதான் வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டே இருக்கும்போது அந்த வேல தேவிக்குளம் அப்படின்ற பிளேஸை தாண்டிட்டு ஃபோட்டோ பாயிண்ட் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக இறங்கிட்டோம். அந்த பிளேஸ் பார்க்கவே அழகாக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் கூட இங்கே வந்து நான் பிஸ்கெட் டீ குடிச்சிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் அந்த பிஸ்கெட் டீ குடித்தேன். இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக போயிட்டோம். அப்பா தென் சந்திதா நாங்கள் எல்லாருமே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி மூணாரில் நிறைய ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க வந்து உடனே பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. மற்ற ஃபோட்டோஸ்னால் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் வந்து உடனே கையில் வாங்கிட்டோம். ஃபோட்டோஸ் ரொம்பவே அழகாக நேச்சுரலாக வந்திருக்கு. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மாப்பிள்ளைக்காக ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வீடை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அந்த வீடு அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து 2 கால் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் தான் அங்கே இருந்தோம். எங்களை வந்து வலது காலை எடுத்து வச்சு போக சொன்னாங்க. அதே மாதிரி நான் வந்து வலது காலை எடுத்து வச்சு போனேன். ஏய் செம்மையா இருக்கு. வியூ சூப்பரா இருக்குல்ல? வாவ் வியூ லேக். நெக்ஸ்ட் அங்கேருந்து கிளம்பி பியோடைய பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீட்டுக்கும் நம்ம ஆல்ரெடி வந்திருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கேயும் வந்து கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கேருந்து உடனே டீ மட்டும் குடிச்சிட்டு உடனே கிளம்பியாச்சு. யாரா? சலசத்தை. பாய் பாய். பாய் பாய்.
மேஷக் பாய் 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 அண்ணே பாய் 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 எல்லாரும் பாய் பாய் சரி மாமா சரி பாத்து போறோம் ஃபோன் பண்றோம் போயிட்டு அடுத்து மீட் பண்ணுவோம் ஓகே ஓகே பாய் 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 வடலாசை கல கல கலவென கவிதைகள் பறப்பது கொடுக்குது சில நேரம் சிறு 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 என சிறுவிரு படப்பட துடிக்குது எங்கும் லாஸ்ட்டாக வந்து பியோடைய சிஸ்டர் வீட்டுக்கு போயாச்சு. அங்கே நாங்கள் போகும்போது என்ட்ரன்ஸில் அழகாக வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக கிரைண்டரில் செடி வச்சுருந்தாங்க. இது வந்து கைலாங்கடையில் வாங்கியிருக்காங்க போல இருக்குது. அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இவங்க வந்து பியோடைய சிஸ்டர். செம்ம குளிர்ல தெரியலையே செம்ம குளிர்ப்பா அதுக்கடுத்தது அங்கேயே நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டோம். சப்பாத்தி, சிக்கன், சாம்பார், இறால ஏதோ பவுடர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒரு புடி பிடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எறா பவுடர் தான். அந்த பவுடர் ரெசிபி உங்களுக்கு சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். ரெடி பண்ணுங்க. பீக்கும் பிரஜனுக்கும் அந்த பொடி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ரெசிபி வந்து நாங்கள் சென்னையிலையும் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா பி வந்து அவ்வளோ சாப்பாடு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து போகிற வழியில் காட்டு மாடையும் பார்த்தோம். காட்டு மாடை நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். கடைசி காட்டு மாடையும் பார்த்துட்டு இன்றைக்கான டே எங்களுக்கு வந்து முடிஞ்சுது. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், திஸ் இஸ் மோனிகா சாம்.